சரிங்களா? ஒரு கண்ணியத்தை நாங்க மதித்தோம். அவர் எழுதி கொடுத்ததை நான் கடைசி வரைக்கும் ஏன் காமிக்கலன்னா அதுதான் கூட்டணி தர்மம். ஆனால் தொடர்ந்து அவருடைய பிரச்சாரத்திலும் தொடர்ந்து அவருடைய பேட்டிகளிலும் தொடர்ந்து தேமுதிகவை அவர் தரக்குறைவாக பேசினதின் விளைவுதான் ஏன் தேமுதிக இந்த முடிவை எடுத்தது என்பதை அவரே கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பேப்பரை நான் திருவண்ணாமலையில காமிச்சேன். இது நாங்க எடுத்த முடிவில்லை. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எடுத்த முடிவு. திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது எங்கள் கழகம் எடுத்த முடிவு. அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாத்துக்குமான அர்த்தம் இருக்கிறது. இப்போ மத்தவங்க கிட்ட எல்லாம் யார் போய் பேசுறா? மத்தவங்களோட யார் பேசுறா? நான் எப்பவுமே இல்ல ஒரு நிமிஷம், நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்போ இருந்தோ சொல்றேன், இப்பயும் சொல்றேன். கேப்டன் சினிமா துறையில் விஜய்க்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணி அவருக்கு செந்தூர பாண்டி என்ற திரைப்படத்தை நடித்து கொடுத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தியவர் கேப்டன். அதனாலதான் எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பதை விஜய் எல்லா திரையும் சொல்வார். அதைத்தான் நானும் என் தம்பி, என் அன்பு தம்பி விஜய் அவர்கள் என்றுதான் என்னுடைய அனைத்து பிரச்சாரத்திலும் எல்லா பேட்டிலும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களை சந்தித்து ஆதரவு கேட்பவர்கள் தேமுதிக கிட்ட கேட்காம இருப்பாங்களா என்ற கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறேன். அதனால இதுக்கெல்லாம் நான் முழுசா ஓப்பனா நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேமுதிக ஒரு நிலைப்பாடை எடுத்தால், ஒரு கூட்டணியை நாங்க மதித்து அந்த தேர்தலில் அந்த கூட்டணி பக்கம் நின்னால் அதுலதான் நாங்கள் உறுதியாக இருப்போம். தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணி, தேர்தல் முடிந்தவுடனே ஒரு நிலைப்பாடு என்ற நிலையை என்றைக்கும் தேமுதிக எடுக்காது. அதுதான் இதற்கான விடை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் உண்மை. அதை இப்ப பேசினேன். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஒரே சாட்சி. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். வினை விதைத்தால் வினைதான் அறுப்பார்கள். அதற்கான சான்றுதான் இது. அன்னைக்கு தேமுதிக என்ன செஞ்சாங்களோ இன்னைக்கு அப்படியே அவங்களுக்கு திரும்ப வந்திருக்கிறது. இதுதான் உண்மை. இதுதான் கர்மான்னு சொல்வாங்க. கர்மா என்று ஒண்ணு இருக்குல்ல, அதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கர்மா திருப்பி உங்களுக்கே வரும் என்பதற்கான உதாரணம் தான் இன்னைக்கு அதிமுகவின் நிலை. இது ஒட்டுமொத்த அதிமுகவினர் தேமுதிக நம்ம கூட இருக்கணும், தேமுதிக நம் தோழமை என்பதை அத்தனை பேரும் சொல்லும் போதும் அதை ஏற்றுக்காததன் விளைவு இன்னைக்கு அந்த கர்மாவை இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். அண்ணன் ஸ்டாலின் உட்பட அமைச்சர்கள் உட்பட இதை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். தேமுதிக இன்னைக்கு எங்க கூட்டணியிலே இருப்பது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம், மகிழ்ச்சியாக நினைக்கிறோம், இதை வரவேற்கிறோம் என்று அண்ணன் ஸ்டாலின், தம்பி உதயா உட்பட அனைத்து அமைச்சர்களுமே இதை என்னிடம் சொன்னாங்க. அதனால நிச்சயமாக தேமுதிகவின் பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இனி வருகின்ற தேர்தல்களிலும் தேமுதிக மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக எங்கள் உழைப்பை நாங்கள் நிரூபிப்போம்.